அதேமாரி நம்மளுடைய சோப்பையும் நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணியிருக்கிறோங்க. எனி கோகனட் ஆயில் சோப். இந்த தண்ணி முதல்ல ஊற்றுன மாரியே 500 ml ஹாட் வாட்டருங்க. ரெண்டு பேட்சுக்கு வந்து 170 ml வந்து வாட்டர் இருக்குதுங்க. இதில் சல்ஃபூரிக் ஆசிட் 30 ml இருக்குது. எப்போதுமேங்க தண்ணியில் தான் வந்து நம்ம சல்ஃபூரிக் ஆசிட்டை ஊற்றணும். இங்கே வந்து தண்ணியில் சல்ஃபூரிக் ஆசிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். மார்க்கெட்டில் இருக்கிற சோப்பு, நீங்கள் சொன்ன சோப்பு நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு இதில். அதே போல் கோகனட் ஆயில் சோப்பும் இதில் வந்து டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மார்க்கெட்டில் இருக்கிற சோப்பில் எப்படி ஃபேட்டி பிரியுதுன்னு பாருங்கள். அதே போல் கோகனட் ஆயிலில் இருக்கிற ஃபேட்டி எப்படி பிரியுதுன்னு நம்ம பார்க்கணுங்க. இதில் எப்படி நம்ம ஊற்றுறோமோ அதே மாதிரியே இதில் இது 100 ml